நஜ்த் பகுதியைச் சேர்ந்த தலைவிரி கோலமான பயணத்தால் கலைந்த தலைமுடியுடன் கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவரது குரலின் இரைச்சல் கேட்டது. ஆனால் அருகில் வரும் வரை அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை. அவர் அருகில் வந்ததும் அவர் இஸ்லாத்தைப் பற்றிக் கேட்கிறார் என்பது தெரிந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பகலிலும் இரவிலுமாக 5 தொழுகைகள் கடமையாகும் என்று கூறினார்கள். அந்த மனிதர், என் மீது வேறு ஏதேனும் தொழுகை உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்களாக விரும்பி நஃபில் தொழுதாலன்றி என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமலான் மாத நோன்பு கடமையாகும் என்று கூறினார்கள். அந்த மனிதர், என் மீது வேறு ஏதேனும் நோன்பு உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்களாக விரும்பி நஃபில் நோற்றாலன்றி என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், மேலும் அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பற்றியும் கூறினார்கள். அந்த மனிதர், என் மீது வேறு ஏதேனும் ஜகாத் உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்களாக விரும்பி தர்மம் அளித்தாலன்றி என்று பதிலளித்தார்கள். பிறகு அந்த மனிதர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இதைவிடக் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியபடியே திரும்பிச் சென்றார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் தமது சொல்லில் உண்மையாளராக இருந்தால் வெற்றி பெற்றுவிட்டார் என்று கூறினார்கள்.